ஹாய் கைஸ், ஐ எம் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பிகினர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஒரே பதில் தான், கண்டிப்பாக நம்மளால் ஆட்சன்ஸில் ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கான ப்ரூஃப்ஸ் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. சரிங்களா? தென் இந்த வீடியோஸ்லேருந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஆட்சன்ஸ்லேருந்து நம்ம ஒர்க் பண்ண இன்றைக்கி ஆரம்பித்தா, அதாவது பிளாகிங்குள்ளே இன்றைக்கி நம்ம என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா, மினிமமாக நம்ம எவ்வளோ நாள் எஃபெக்டாக ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணால் எந்த அளவுக்கு நம்மளால் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியுன்றது உங்களுக்கு டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோவும் சொல்லலாம். சரிங்களா? ஸோ நான் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், மறுபடியும் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. எக்ஸ்பெரிமெண்ட் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ்க்கு மேலே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு வந்துட்டுருக்கோம். டே டு டேட்டில் ஆட்சன்ஸில் எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்துட்டுருக்கு, அதுக்கு நம்ம எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நம்ம டே டு டேட்டில் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். சேனலுக்கு கூடிய மோர் தென் எல்லா வீடியோஸும் ஒன் டைம் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து ஃபேக்காக ஒரிஜினலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆட்சன்ஸில் எப்படி ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன், இன்றைக்கி ரேஞ்சுக்கு நம்ம ஏன் இப்படி கொடுத்துட்ருக்கோன்றது மோர் தென் எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்டாக இருக்குது, ஏதாவது ஆல்டர்ஸ் கொடுக்கணும் வெப்சைட் சம்மந்தமாக, வெப்சைட் பில்ட் பண்ணுறது, கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ், பேக்லிங்க் சர்வீஸ், இந்தமாரி எந்த சர்வீஸாக இருந்தாலும் அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் என்கிட்ட ஆர்டர் கொடுங்க. சரி, அப்போ நான் டேரெக்டாக நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் $20 நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா, $57.60 வந்து நமக்கு ஆட்சன்ஸ்லேருந்து ஃபார் டேவுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? எஸ்டர்டே எவ்வளோ கிடச்சிருக்கு? $48.58 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா, $268.43 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட $900.89 வந்து இருக்குது. லாஸ்ட் பேமெண்ட் வித்ட்ரால் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தாச்சுன்னா, $984.25 வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வந்து வித்ட்ரால் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி, இப்போது உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கலாம், ஆட்சன்ஸ்லேருந்து ஏர்ன் பண்ணுறது, டெய்லியும் வீடியோ போடுறீங்க ப்ரோ, அது எப்படி ப்ரோ ஏர்ன் பண்ணுறது? நான் ஒரு பிகினராக இருக்கேன், இப்போ தான் நான் 10th முடிச்சிருக்கேன், இப்போ தான் நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், எனக்கு எந்த வேலைக்கு போகிறதுனே ஐடியாவே இல்லை ப்ரோ, எனக்கு வந்து பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு ஒரு ப்ராப்பரான கைட் பண்ண யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராச்சும் வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, ஒன் டைம் கால் பண்ணி எங்கிட்ட பேசுங்க, உங்களுக்கு ப்ராப்பரான நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். மோர் தென் எல்லாமே நீங்கள் பெய்டு சர்வீஸ் எங்கிட்ட வந்து ஹையர் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் ஒரு பிகினராக இருக்கீங்க, பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னா, பிளாகர் இருக்குது, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம். ஃப்ரீயாக வித்தவுட் அமௌண்ட்டு ₹1 கூட நீங்கள் எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 3 மாதம் நீங்கள் பிளாகரில் ஒர்க் பண்ணும் போதே உங்களுக்கு வேர்ட்பிரஸ்னா என்னன்றது ஒரு அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணுறதுன்றது ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? தென் இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரெவன்யூ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ட்பிரஸ் வெப்சைட்லேருந்து தான் நம்ம ரெவன்யூ வந்துட்டுருக்கு, பிளாகர் கிடையாது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நானும் 2 வருஷமாக பிளாகரில் ஒர்க் பண்ணுறேன், 3 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன், இந்த அளவுக்குலாம் ஃபேக் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, மறுபடியும் சொல்கிறேன், மற்றவங்களும் என்னையும் கம்பேர் பண்ணவே கூடாது. சரிங்களா? நம்ம எதுவுமே ப்ரூஃப் இல்லாமல் பேச மாட்டோம். கிட்டத்தட்ட நான் 2 இயர்ஸ்க்கு மேலே லைவ் ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். நைட்டு 11:40க்கு வீடியோ எடுத்து 12:20 வரைக்கும் லைவ் ப்ரூஃபாக கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ரேஞ்சுக்கு டொமைன் நேம் காமிச்சுன்னா எனக்கு இன்வாலிட் கிளிக்கு மோர் தென் என்னோடய சைட்டை வந்து மைக்ரேட் பண்ணுறது, க்ளோன் பண்ணுறது, நான் போடக்கூடிய ஆர்டிக்கல் வந்து மற்றவங்க காப்பி பேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சைட்டை பல விதத்தில் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் காட்டாத ஜஸ்ட் ஃபார் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு வீடியோ மேக் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். புரியுதுங்களா? இதுவே எனக்கு காம்படிட்டராக மற்ற ஒரு அதர் யூடியூப் சேனல் வச்சுட்டோ அல்லது மற்றவங்க யாராச்சும் வந்து லைவ் ப்ரூஃப் கொடுக்குறாங்கன்னும் போது, அப்போ நானும் வந்து கொடுப்பேனா மாட்டேனா யோசிங்க. எனக்கு காம்படிட்டர் வந்து வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, என்னால் லைவ் ப்ரூஃப் கொடுக்க முடியும். பட் ஆனால் ஒரு நல்ல ரெவன்யூ வரக்கூடிய ஒரு $1000 ஃபார் மந்த்துக்கு வரக்கூடிய ஒரு ரிப்போர்ட் எனக்கு வந்து கொடுக்குறது ஒரு பிரச்சனையே இல்லை நண்பா. பட் ஆனால் நான் கொடுக்குறேன் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு, நான் ஒரு பிகினராக இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரே ரீசனுக்காக நான் கொடுப்பேன். ஆனால் அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு பல பேர் இருக்காங்க, என்னுடைய காம்படிட்டர்ஸ். ஸோ புரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ டாபிக் வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலே இருக்கக்கூடிய இந்த ஏர்னிங் செக்ஷன், இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் $57.60 வந்துருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். திஸ் மந்தில் எவ்வளோ இருக்குது? $900.89 இருக்குது. சரியா? சரி, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்று இருக்குது நண்பா. என்ன அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு 1 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக டேட்டா வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி வந்து பார்த்துச்சுன்னா கிட்டத்தட்ட நமக்கு டுடே டாலரில் $57.60 வந்துருக்குல்ல, இது வந்து திஸ் மந்தில் பாருங்கள் $900, ஓகேங்களா? $900.89 இருக்குல்ல, இது கூட ப்ளஸ் பண்ணி தான் காமிச்சிட்ருக்குது, அதாவது ஆட் ஆகி தான் காமிச்சிட்ருக்குது. உங்களுக்கு புரியல அப்படின்னா, டுடே டாலர் நமக்கு $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, அல்லது $100 மோர் தென் $1000 கூட வரட்டுங்க, ஒரு நாளைக்கு $10,000 கூட வரட்டுமே, அது எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் இந்த செக்ஷனில் ஆட் ஆகி தான் காட்டும். ஓகேங்களா?
அப்போது எஸ்டர்டே அமௌண்ட்டு லாஸ்ட்டு 7 டேஸ் அமௌண்ட்டில் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா உங்களுக்கு. சொல்கிறேன் கேளுங்க. இப்போது நைட்டு கரெக்டாக 12 மணிக்கு மேலே ஒரு 12:05 12:10 இந்த டைமுக்கு நான் அந்த பேஜ் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா டுடே டாலர் $100 இருந்தாலும் சரி $1 இருந்தாலும் சரி ஏன் 10 சென்ட் வந்திருந்தால் கூட நைட்டு கரெக்டாக 12:05 இந்த டைம் ஆகிடுச்சுன்னா டுடேவில் வரக்கூடிய எல்லா டாலருமே எஸ்டர்டேவுக்கு மூவ் ஆகிடும். அப்போ டுடேவில் என்ன ஆகும் 0 ஆகிடும். மறுபடியும் 1 மணிக்கு வந்து நமக்கு அந்த 1 ஹவர்ஸ்க்குள்ளே எவ்வளோ பேஜ் வந்திருக்கு எவ்வளோ ஆடு கிளிக்கு நடந்திருக்கு அதெல்லாம் பொறுத்து மறுபடியும் டுடேவில் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா. அப்போ டுடேவில் இருந்து எஸ்டேக்கு வந்த அமௌண்ட்டு தான் எஸ்டேவில் இருக்குது. அப்போது எஸ்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு லாஸ்ட்டு 7 டேஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் எங்கே போகுது அப்படின்னா எஸ்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து அப்படியே லாஸ்ட்டு 7 டேஸ் கூட போய் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஆகிட்டு இப்போ ஆல்ரெடி $48.58 வந்து எஸ்டேவில் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே லாஸ்ட்டு 7 டேஸ் இது $268.43 கூட போய் ஆட் ஆகிடும். அதை ஆட் பண்ணி அதாவது ப்ளஸ் பண்ணி காமிக்குமானா அதுவுமே காட்டாது. ரீசன் என்ன அப்படின்னா இந்த லாஸ்ட்டு 7 டேஸ்க்கான ரிப்போர்ட்டு ஒரு நாள் $10 வந்திருக்கலாம், ஒரு நாள் திடீர்னு $300 வந்திருக்கலாம். அது வந்து அதாவது கரெக்டான ரிப்போர்ட் வந்து லாஸ்ட்டு 7 டேஸ் எப்பயுமே காட்டாது. எப்பயுமே நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டியது என்னன்னா உங்களுக்கு டுடே டாலர் எவ்வளோ வந்தாலுமே அது திஸ் மந்தில் சேர்த்து காட்டும். இவ்வளோ தான் மைண்டில் வச்சுக்கணும். அதே போல் உங்களுக்கு டுடே டாலர் எவ்வளோ வருதோ அதுதான் ஓகேங்களா. எஸ்டர்டே லாஸ்ட்டு 7 டேஸில் கணக்கில் எடுத்துக்காதீங்க. அதே போல் பேலன்ஸ் அந்த 0 இருக்குல்ல பேலன்ஸில் அது வந்து எப்போ நமக்கு இந்த பேலன்ஸில் இந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆகும் அப்படின்னா $100 இப்போ $900 இந்த வந்து திஸ் மந்தில் இருக்கு இல்லையா அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு மறுபடியும் 1ஆம் தேதி ஆகிடுச்சுன்னா நைட்டு ஒரு 12:05 இந்த டைமுக்கு ஆயிடுச்சுன்னா திஸ் மந்தில் இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டும் டெபிட் ஆகிட்டு அதாவது 0 அந்த இடத்துல ஆகிட்டு பேலன்ஸ் இருக்குல்ல இந்த செக்ஷனில் 0 அந்த செக்ஷனுக்கு வந்து மூவ் பண்ணி விட்டுருவாங்க. அதுலேருந்து 20 நாள் எக்ஸாக்டிங்காக 20 நாளுக்கு வந்து இந்த பேலன்ஸ் இந்த செக்ஷனில் ஹோல்டாக இருக்கும் அமௌண்ட்டு 21ஆம் தேதி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க ஓகேங்களா. தென் லாஸ்ட் பேமெண்ட்டு எவ்வளோ வித்ட்ரால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா $984.25 வந்து நம்ம வித்ட்ரால் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 5 டேஸ் மோர் தென் 24ஆம் தேதி நைட்டு அப்படின்னா 25ஆம் தேதி காலையில் மார்னிங் அண்டு சாட்டர்டே சண்டே வரக்கூடாது. லீவ் நாளில் மோர் தென் எல்லா பேங்க் லீவாக இருக்கும். லீவ் நாள் கழிஞ்சு தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ப்ரோசஸிங் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அந்த விதத்தில் பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபராக தான் நடக்கும். நீங்கள் யூடியூப் சேனல் அமௌண்ட் ரெவன்யூ ஆட்சன்ஸ் மூலமாக earn பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஎஸ் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. அதுவே வந்து வெப்சைட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கப்பூர்லேருந்து உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்கா அப்படின்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணி பாருங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு அமௌண்ட்டு போகிறாங்கிறது தெரிஞ்சிடும். அது இல்லாமல் ஒரு பிகினராக இருந்து இது எப்படி ஒரு பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சிம்பிள் நண்பா. நம்ம பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அதில் எல்லா பேங்க்குக்கும் ஐஎஃப்சி கோடுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுபோல் இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் கோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன் ஷிஃப்ட் கோடு சரிங்களா. உங்களுடைய பேங்க்கில் போய் விசிட் பண்ணி உங்கள் பேங்க் மேனேஜர் முதன் உங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் கிட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த கோடு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கோடு மூலிமா நமக்கு இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ்லாம் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும் சரிங்களா. சரி டாப்பிக்கில் வந்துடலாம். இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் அந்த செக்ஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். டுடே டாலர் ஏன் வருது, டுடே டாலர் எப்போ எஸ்டேக்கு மூவ் ஆகுது, எஸ்டேல இருக்கக்கூடிய அமௌண்ட் எங்கே போகுதுன்றது ஓரளவுக்கு மேலே இருக்கிற செக்ஷன் வந்து டவுட் கிளியர் ஆகிடுச்சா. சரி இப்போது இந்த டுடே டாலர் உண்மைக்குமே ஃபார் டேவுக்கு இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியுமா ரெவன்யூ ப்ரோ. உங்களுக்கு எவ்வளோ வருது ப்ரோ எனக்கு அதெல்லாம் விட்டுருங்க. அதாவது உங்களுடைய இடத்துலேருந்து நான் பேசுகிறேன். எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு $3 வந்தால் போதும். ஏன்னா மாதம் மொத்தம் கணக்கு பண்ணியாச்சுன்னா அதுவே நமக்கு ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா 30 கூட $90 தான் ஆவரேஜ் பண்ணி நமக்கு ஒரு $300 விதத்தில் நம்ம சாலிடாக ஏர்ன் பண்ண முடியும் ஓகேங்களா. எந்த கான்செப்டில் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு $3ன்றது ஒரு ஆவரேஜ், அதிகபட்சம் ஒரு $10 இந்த அளவுக்கு எனக்கு வந்தால் கூட போதும் அப்படின்றவங்களுக்குலாம் நண்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெவன்யூன்றது செகண்ட் ஒன். நம்மளால் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நான் ஓப்பனாக சொல்கிறது என்னென்னா மற்ற ஃப்ரீலான்சர் வந்து நீங்கள் வந்து எனக்கு ஒரு 10,000 கொடுங்க, 15,000 கொடுங்க, 20,000 கொடுங்கன்னு சொல்லி காசு கேட்டு வாங்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீங்கள் அமௌண்ட் வாங்கினா ஆட்சன்ஸ் அப்ரூவல் ஆன உடனே வந்து உங்களுக்கு ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. அது இல்லாமல் நிறைய பேர் அவங்களுடைய கோர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 2,000 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இருக்குது, $3,000 இருக்குது, $4,000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோதல் எந்த கோர்ஸ் ஆகுனா இருக்கட்டுமே. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுனாவே உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும். மறுபடியும் சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் ஏர்ன் பண்ணவே முடியும். இல்லைனா 1% கூட ஏர்ன் பண்ண முடியாது. இப்போ வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகிறீங்க, என்ட்ரி ஆகிட்டு இப்போது நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ப்ரோ நான் ஒரு பிகினராக இருக்கேன், எனக்கு எவ்வளோ நாள் ஆகும். இப்போது நீங்கள் வந்து ஒரு 10,000 என்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு எனக்கு ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ நாள் ப்ரோ ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆகும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நண்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு வந்து எஃபெக்டாக எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு நீங்கள் டைம் கொடுத்து ஒர்க் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டால் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் கூட கம்பல்சரி நீங்கள் டைம் கொடுத்தா மட்டும் தான் வெப்சைட்டில் ஃபாஸ்ட் அண்ட் டைமில் லேர்ன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண முடியும். அதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டு ரெவன்யூன்றது எடுக்க முடியும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
பிகினராக இருந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கே 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் சாலிடாக ஆகிடும் நண்பா. அதுக்கு இடையில யாராச்சும் 3 மாதத்தில் ரெவன்யூ வரும், 6 மாதத்தில் ரெவன்யூ வரும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட யாராச்சும் ஒரு கோர்ஸ் கொடுக்கவோ அல்லது ஏதோ ஒரு சர்வீஸ் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அதுமாரி எந்த ஃப்ரீலான்சர் நீங்கள் என்னல அதர் ஃப்ரீலான்சர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 மாதத்தில் 3 மாதம் வரான்னு சொல்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. அது ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். புரியுதுங்களா? உனக்கு கற்றுக்கிறதுக்கே 6லேருந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன் 1.5 வருஷம் உங்களுக்கு டைம் போயிடும். என்றைக்கு உங்களை நம்பி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்க்கு குவாலிட்டியாக யூஸர் 1000 பேர் ஃபார் டேவுக்கு வராங்களோ அன்றைக்கி தான் உங்களால் மினிமமாக ஒரு $100 $150 ஏர்னுன்றது பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் நீங்களே பாருங்கள், எனக்கு பேஜஸ் எவ்வளோ வந்திருக்கு, 1111 பேர் வந்திருக்காங்க. 1111 பேர் வந்ததால் $57.60 வந்திருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1000 பேர் கிடையாது, 100 பேர் வந்தாலுமே குவாலிட்டியாக வராங்க. 100% சர்ச் பண்ணி வராங்க அப்படின்னா கீழே பாருங்கள் கிளிக்ஸ்னு போட்டு இருக்குது அப்படின்னா 1110 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் வந்து ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா 37 பேர் என்னோடய வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா பண்ண முடியும், நம்ம வெப்சைட்டில் கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷனுக்கு நமக்கு அப்ரூவல் கிடச்சிருச்சு அப்படின்னா ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணுவோம். ஆட்ஸில் வந்து நம்ம வந்து மோர் தென் 95% எல்லாரும் ஆட்டோ ஆட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் எல்லாருமே ஆட்டோ ஆட்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, மேனுவலாக ஆடை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. எந்தெந்த ஆடுக்கு வந்து இப்போ 250x300 இதெல்லாம் வந்து ஐசிபிசி ஆட்ஸு, ரெஸ்பான்சிவ் ஆட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதே போல் ஆட் மேனேஜர் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களும் தெரியும், ஏன்னா அதிலே வந்து ஆடோட கோட் சைஸ் எல்லாமே காமிச்சு கொடுத்துரும். புரியுதுங்களா? எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் வந்து யாருக்கும் வெளியே ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க நண்பா. ஆனால் இது எல்லாமே கூட நான் வந்து ஓப்பனாக சொல்லி வீடியோ போட்டேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. போய் பழைய வீடியோஸை தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கள். எந்த ஆட் வைக்கணும், எந்த சைஸுக்கு வந்து வச்சு எந்த அளவுக்கு ரெவன்யூ கிடைக்கும், டெஸ்க்டாப்பில் கிடைக்குமா, மொபைலில் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வீடியோ போட்டுட்டோம். ஸோ பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? சரி, டாபிக் வாங்க. ஸோ அதுபோல் என்னோடய வெப்சைட்டுக்கு 1111 பேர் வந்திருக்காங்க ஆவரேஜ் பண்ணி வியூ. ஓகேங்களா? அப்போது 1111 பேர் நான் வெப்சைட்டுக்குள்ளே வந்ததால் இந்த $57.60 டுடேவில் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கீழே பாருங்கள் கிளிக்ஸு 37 பேர் ஆடு வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. 37 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு $57.60 வந்து கிடச்சிருக்கு. இப்போ புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வராங்கன்றது முக்கியம் கிடையாது, அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக வந்திருக்காங்க, முக்கியமாக எந்த கண்ட்ரிலேருந்து உள்ளே வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும். புரியுதுங்களா? சரி, டாப்பிக்குள்ளே வரலாம். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்கள். சிபிசி அண்ட் பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ தெரியுமா இருக்குது? சிபிசி அண்ட் பேஜ் ஆர்பிஎம் $51.71 வந்திருக்கு. சிபிசி $1.56 வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பா. இந்த பேஜ் ஆர்பிஎம்னா என்ன, சிபிசினா என்ன? ஒரு யூஸருக்காக தென் உங்களுக்கு ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஒரு யூஸர் வந்து நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது? $51.71 இருக்குது. அப்போனா ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு $51.21 வந்து கிடைக்கணும். சரிங்களா? ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? இல்லை. கீழே பாருங்கள் எவ்வளோ இருக்குது? சிபிசி $1.56 இருக்குது. அப்படின்னா ஒரு ஆடு கிளிக் நடந்தால் $1.56 தான் நமக்கு கிடைக்கிது. அப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த $51.75 ஏன் ஒரு ஆடு கிளிக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இது வந்து நம்ம வெப்சைட்டில் ஓவராலாக இருக்கக்கூடிய சிபிசி தான் காட்டுதா தவிர பர்டிகுலராக எந்த கண்ட்ரிலேருந்து எந்த யூஸர் வந்து ஆடு கிளிக் பண்ணுறாங்களோ அது வந்து நம்ம கண்ட்ரி வைஸ் போய் மேனுவலாக தான் நம்ம செக் பண்ணி பார்க்க தான் இருக்கும். அதுவுமே உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். தென் அது காட்டுறதுன்னா இதுதான் இதுக்கான ரிப்போர்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்குங்க. தென் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தென் இப்போது சிபிசி பேஜ் ஆர்பிஎம் எதை பொறுத்து வருது அப்படின்னா நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸு நாம் எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி எந்த கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வரும். சிபிசி எந்த கண்ட்ரிலேருந்து ஒரு யூஸர் வந்து எந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு ஆட் கிளிக் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து வரும். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். Tier 1 கண்ட்ரி யூஎஸ் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, இது 4 கண்ட்ரி தான் முக்கியமாக நம்ம டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போது ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்கே சொல்கிறது என்ன அப்படின்னா இந்தியாவை டார்கெட் பண்ணி நீங்கள் யாரும் ஒர்க் பண்ண வேண்டாம். இதை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா உனக்கு தமிழ் மட்டும்தான் வரும் அப்படின்னா மொதல் 1 வருஷன்றது 2 வருஷங்களும் டைம் எடுத்துக்கோ. ஆனால் என்றைக்காக இருந்தாலும் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா அது போல் Tier 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் மட்டும் தான் ரெவன்யூன்றது ஒன்று இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்தியாவை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங் ஒர்க் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. பட் ஆனால் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிவிட்டு அதர் கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, இப்போது பேஜ் ஆர்பிஎம் சிபிசி நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ், லாயரு, கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ் இது போல் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதால எனக்கு சிபிசி ஐயா இருக்கிறதால எனக்கு ரெவன்யூ அதிகமாக கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் ஒரு ஆர்டிக்கல் நம்மக்கிட்ட வெறும் $150, அதிகபட்சம் $200 தான் நண்பா. உங்கள் வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து
ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை வந்து ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கிட்டு ரெவன்யூவே வரல, இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஆர்டிகல் போடுறது மூலமாக ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதுபோல் நம்மக்கிட்ட வெப்சைட்ஸ் அந்த மாதிரி A to Z எல்லா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. எதுனா ஒன்றுனா கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேளுங்க. தென் ஆர்டர்ஸ் எதாவது இருந்தாலும் கொடுக்கலாம். இப்போ டாப்பிக்கில் மறுபடியும் வாங்க. இப்போது நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதால எனக்கு இந்த அளவுக்கு ரெவன்யூ கிடச்சிருக்கு. சரிங்களா? சரி, பக்கத்துலேயே பாருங்கள் இம்ப்ரெஷன் எவ்வளோ இருக்குது, $2270 சாரி 70 சென்ட்ஸ். ஐயோ, 2270 இம்ப்ரெஷன் வந்து இருக்குது. இப்போது 1111 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தாச்சுன்னா 2270 இம்ப்ரெஷன் தான் இருக்குது. நண்பா, நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அந்த இடத்த அப்படின்னா, இம்ப்ரெஷன் எந்த அளவுக்கு ஹையாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வெப்சைட்டு சேஃப் ஜோன் இருக்குன்னு ஒன்று. அதே சமயத்தில் நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய யூசர்ஸ் யூனிக்காக இருக்காங்களா என்றது இதை வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு பிகினராக இருந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு 1000 பேர் வராங்க அப்படின்னா 6000 இம்ப்ரெஷன் வந்து உங்களுக்கு மினிமமாக கிடைக்கணுங்க. சரிங்களா? 6000 இம்ப்ரெஷன் கிடைச்சால் மட்டுமே உங்களுக்கு வந்து உங்கள் வெப்சைட் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக வெப்சைட்டுக்கு வராங்க, அதிக டைம் உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஆக்சுவலி நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய ஓல்டு வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ ஒரு குவாலிட்டியான யூசருக்கு 1000 பேர் வராங்க, 1000 பேஜ் வருது அப்படின்னா 6000 இம்ப்ரெஷன் தாண்டணும். ஓகேவா? தென் ஆட்சன்ஸில் இம்ப்ரெஷனுக்குலாம் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகாது. சரிங்களா? தென் கீழே பேஜ் சிடிஆர் 3.32% இருக்குது. நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பேஜ் சிடிஆர் எப்போயுமே 10க்கு மேலே போகவே கூடாதுங்க. 10க்கு மேலே போகுது அப்படின்னா நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம கையை விட்டு போயிடலாம். ஒன்று ஹேண்ட் லிமிட் போடுவாங்க, அப்படி இல்லைனா நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை கூட க்ளோஸ் ஆகிடும். ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கணும் அப்படின்னா பேஜ் சிடிஆர் 10க்குள்ளேயே இருக்கட்டும். சரிங்களா? 10க்கு மேலே போகாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு கால்குலேட் சொல்கிறேன், 250 பேஜு அப்படின்னா 250 இம்ப்ரெஷன் வருதுன்னா 2 ஆடு கிளிக் நடக்கணும். இதுதான் லிமிட், அதுக்கு மேலே போகக்கூடாது. சரிங்களா? சரி, இப்போது இந்த வரக்கூடிய இந்த ரெவன்யூவில் எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்பீங்களா நிறைய பேர். அதில் இப்போது இந்த ரிப்போர்ட்டை மட்டும் பார்த்துக்குங்க. இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுடைய ஆட்சன்ஸில் ரிப்போர்ட் செக்ஷன்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே காட்டும். அதில் எல்லாமேனா எவ்வளோ பேஜ் யூஸ் அந்தமாரி எந்த இதுன்னு சொல்லிட்டு இம்ப்ரெஷன்லாம் நீங்கள் பேஜ் ஆர்பிஎம்லாம் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனாக டிக் பண்ணுறீங்க அப்படின்னும் போது தென் இதில் வந்து கண்ட்ரிஸ் நம்ம பர்டிகுலராக செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ கிளிக் நடந்திருக்குன்னு நம்ம இதில் பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா US, இந்தியா, தென் ஆஸ்திரேலியா, யுனைடெட் கிங்டம், இந்த 4 மட்டும் பாருங்களேன். இப்போ ஆவரேஜ் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ பேஜ், ஏதாவது யூஎஸ்லேருந்து கிட்டத்தட்ட $1072.85 பேஜ் யூஸ் பாருங்கள் 8005. ஆனால் இந்தியாவை பார்த்தீங்களா 17429 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் வந்திருக்க ரெவன்யூ $15.54. நண்பா, நான் உங்களுக்கு என்ன சொல்லுவார் அப்படின்னா, நம்ம என்ன தான் பார்த்து ஒர்க் பண்ணாலுமே நமக்கு ரிசல்ட்ன்றது இந்தியாவில் இருக்காது. இதுதான் உண்மை. உனக்கு இந்தியாவிலேருந்து நீங்கள் நல்லா ஒரு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு மினிமமாக 30,000 பேர் வரணும். சரியா? ஆனால் 30,000 பேர் வரவருக்கு நமக்கு வெப்சைட்டுக்கு டிராஃபிக் இருக்கா? இல்லை. நம்மனா மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபராக யூடியூப் சேனலில் வச்சுருக்கோம். நம்ம வந்து எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்கே எதனா ப்ராடக்ட் வாங்க சொல்கிறதுக்கு அந்தமாரி ஏதாவது ஒன்று சொல்கிறதுக்கு அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ன்ற பேரில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 2000, 3000, 4000ன்னு ஃபேக்கான ரிவ்யூஸ் கொடுத்து பல விதத்தில் சேல்ஸ் பண்ணலாம். நம்ம வந்து அப்படி கிடையாது. உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு 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 1000 ரூபா செலவு பண்ணால் கூட அது ஏன் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்றது ஒன் செகண்ட் திங்க் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளால் இது வாங்கினா ஒர்க் பண்ண முடியுமா? இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸு அப்படின்றாங்களே எடுத்த உடனே இங்கே எல்லாமே மார்க்கெட்டிங் தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு தனி சாப்டர், அதை விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு 2 வார்த்தை சொல்லணும் அப்படின்னா இங்கே எல்லாமே மார்க்கெட்டிங் தான். இப்போ நம்ம இவ்வளோ ரெவன்யூ எடுத்துக்கிட்டு நான் வந்து என்கிட்ட என் பெய்டு சர்வீஸாக கோர்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அப்படி இருக்குது, வெப்சைட் சம்மந்தமாக என்ன சர்வீஸ் என்னை கான்டெக்ட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது அது சும்மாவே எனக்கு மட்டும் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன், அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் நான் அது ப்ராஃபிட்டபுளாக மாற்றிக்கிறேன். இவ்வளோனா தவிர இதுவுமே மார்க்கெட்டிங் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் மற்றவங்க வந்து நான் ஒரு 2000 தரேன், ஒரு 5000 எங்கிட்ட கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு யாரும் வாங்காதீங்க. ஏன்னா இங்கே இப்போது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா வச்சுக்கலாம் ஓப்பனாக உங்களுக்கு, அதாவது இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன், காமர்ஸ் இதுவுமே பண்ணுற மாதிரி தான். அதாவது ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணால் தான் நமக்கு அதில் வந்து ரெவன்யூ கிடைக்கும். இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காமர்ஸில். ஓகேங்களா? அப்படின்னும் போது உங்களுக்கு தெரிஞ்சது என்ன, நிறைய 95%க்கு அமேசான் தெரியும். அதே ஈக்குவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் தெரியும். இது 2த்துலேயே இல்லாத ப்ராடக்டை நாம் வந்து கொடுக்க போகிறோமானா கிடையாது. சரி, அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு ஃபோன் நீங்கள் வாங்க போகிறீங்க, அந்த ஃபோனை வந்து ஒரு அஃபிலியேட் லிங்காக நீங்கள் ஜென்ரேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வாங்கடா அப்படின்னா அவர் கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா,
உங்களுக்கே தெரியும் ஹெச்டிஎஃப்சி கார்டு யூஸ் பண்ணால் 2000 டிஸ்கவுண்ட் ஆகும். அதேபோல் சம் கார்டு ஆஃபர்ஸ் இருக்குது, அந்தமாரி ஆஃபர் டைமில் வாங்குவாங்க. அப்படின்னும் போது நம்ம வெப்சைட்டில் லிங்க் கொடுத்து அங்கே போய் அவங்க வாங்குவாங்களா? கிடையாது நண்பா. இங்கே எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் தேடிட்டு இருப்பாங்க. அப்படின்னும் போது நம்ம எப்படி நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து லிஸ்ட்டு பண்ணி அந்த லிஸ்ட்டு பண்ணது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணது உங்கள் ஃப்ரெண்டை வாங்க வச்சு அதுலேருந்து 1000 ரூபா கமிஷன் வர்றதுக்கு அதுக்கு டீசெண்டாக நம்ம ஒரு பிளாகிங் மாதிரி க்ரியேட் பண்ணி பேஜஸில் 1 இயர்ன்றது 1.5 வருஷம் நம்ம ப்ராப்பராக ஆர்டிக்கல் போட்டு ரேங்க் பண்ணி அதை நீட்டாக நமக்குள்ள அது ரேங்க் ஆகிற சுச்சுவேஷன் அப்போது உங்களுக்கு 100 பேர் வெப்சைட்டுக்கு வந்தாலுமே ஒரு நாளைக்கு $100ன்றது சாலிடாக கிடச்சிருமே. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, காசு இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து மேட்ரே கிடையாது யாருக்குமே, சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு 10,000 நீங்கள் கொடுக்குறீங்கன்றது நல்லா புரிஞ்சுக்குங்க. பேசிக்காக இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு 10,000 அதிகபட்சம் 15,000 நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு பிகினராக இருந்து இவ்வளோ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 1 மந்த் சேலரி அப்படியே நீங்கள் எங்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அந்த 1 மந்த்து சேலரிக்கு நீங்கள் எவ்வளோ நைட்டு மொகல வேலை செஞ்சுருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் அதர் ஃப்ரீலான்சர் வந்து எப்படி தெரியுமா, நீ காசு கொடு மற்றதெல்லாம் உனக்கு தானாக வரும் அப்படின்ற மாரி வாயிலே சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. உன்னால் ஒர்க் பண்ண டைம் இருக்குது, உன்னால் ஒரு நாளைக்கு 3 to 5 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண டைம் இருக்குது அப்படின்னா மட்டும் வெப்சைட்டுக்குள்ளே யாராக இருந்தாலும் என்ட்ரி ஆகுங்க. அப்படி எனக்கு டைம் இல்லை அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா நீ ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணால் நான் ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி உன்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே அதில் வந்து காசு தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா 1 இயர் பார்க்கும் போதே போயிடும். மறுபடியும் அடுத்த வருஷம் வெப்சைட்டுக்கு ரினியூவல் பண்ணணும். அப்படின்னும் போது நீ போட்ட அமௌண்ட்டு கூட எடுத்துருக்க மாட்டா. மறுபடியும் ரினியூவல் வருதுன்னா நீ ரினியூவலே பண்ண மாட்டா, டொமைன் எக்ஸ்பைரி ஆகி போயிடும். புரியுதுங்களா? ஸோ ஸ்டார்டிங் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு பிளாகர் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கே சொன்னதான், பிளாகரில் ஒர்க் பண்ணிப்பார். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்குன்னா வேர்ட்ப்ரெஸ் பக்கம் வா. ஓகேங்களா? சரி, இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும் நண்பா. ஸ்டார்டிங்கே சொன்னதான், வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் நம்மக்கிட்ட கண்டென்ட் எடிட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. தென் ஃபார் ஆர்டிகல் 150 ஸ்டார்ட் ஆகுது. வெப்சைட்டுக்கு தேவையான டொமைன் அத்தாரிட்டி தென் டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. நம்ம சைடு வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் அத்தாரிட்டி மினிமம் 45 கேரண்டி கொடுக்கலாம், டொமைன் ரேட்டிங்குமே 45 கொடுக்கலாம். எஸ்டர்டே அதாவது நேற்று போட்ட வீடியோ டொமைன் ரேட்டிங் எப்படி ஏற்றலாம் அப்படின்றது ஒரு டீட்டெயிலாக ஃபுல் ப்ராக்டிக்கலாக ஒரு வீடியோவே நம்ம போட்டு காமிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக வீடியோ மினிட்ஸ் வந்து ஒரு 34 நிமிஷமும் அதிகபட்சம் 25 நிமிஷமும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் எஸ்டர்டே வீடியோஸ்லாம். தென் அது போக வெப்சைட்டுக்கு சம்மந்தமான வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்குறது. ஒரு வெப்சைட் பில்ட் பண்ண நண்பா ப்ரைஸ் வந்து நான் வந்து 10,000 கேட்குறேன், 15,000 கேட்குறேன்னா யூஸருடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து ப்ரைஸ் சொல்ல முடியும். மினிமமாக எவ்வளோ பட்ஜெட் இருந்தால் பண்ணலான்னா அதிகபட்சம் 5,000, அதிகபட்சம் 7,000. இதுக்கு மேலே நான் வந்து காசு உங்கள்கிட்ட தான் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்குறதுக்கே மினிமமாக 3,400 500 வரைக்கும் வந்துடும் நண்பா. அதுக்கு மேலே நான் உங்கள் வெப்சைட்டுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் போகணும், கஸ்டமைஸ் பண்ணணும்னு பார்த்தாச்சுன்னா எனக்கு அங்கே ₹1 கூட நிற்காது ஓப்பனாக நான் சொல்ல போனால். ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய ப்ரீமியம் தீம்ஸ் வந்து கிட்டத்தட்ட 25,000 அந்த தீம்ஸ், சரிங்களா? ஸோ அப்படின்னும் போது நீங்கள் கொடுக்குறதே என்கிட்ட வந்து 5,000 7,000 தான். அப்போ நான் ஃப்ரீயாகவே தீம்ஸ் போட்டு கொடுக்குறேன்னா ஜஸ்ட் ஃபார் நீங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபராக மாறுவீங்க, எனக்கு வந்து என்னுடைய கிளைண்ட்டாக நீங்கள் மாறிங்கும் போது அப்போது எனக்கு வந்து அதில் ₹500 1000 எனக்கு அன்னைக்கிட்டே கிடைக்குதுன்னா அவ்வளோதானே தவிர மற்றபடி எனக்கு வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் போய் மற்றவங்கக்கிட்ட ஏமாறக்கூடாது. 1, மற்றவங்கக்கிட்ட போய் ஸ்கேமில் மாட்டிக்கூடாது. 2, 3வது ₹1 காசு தான். ஸோ ₹1 நீங்கள் சேலரி யாருக்கிட்ட போய் நீங்கள் அது கடனாக கூட வாங்குவாங்க நிறைய பேர், அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த ₹1 வேல்யூ ஃபார் மணி தானே. ஸோ அதுக்கு நீங்கள் கரெக்டாக கற்றுக்கணும். அதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்டை தவிர மற்றபடி இங்கே வந்து என்னுடைய கோர்ஸு சேல்ஸ் பண்ணுன்றதுக்காக நம்ம வீடியோ போட கிடையாது, சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு வீடியோ போட்டேன்னா அதிகபட்சம் 30 வியூஸ் 50 வியூஸ் கூட போகாதில்லை. அப்படின்னும் போது நம்ம வீடியோ எதுக்கு போடுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பிகினராக இருக்காங்கன்னும் போது ஒரு மோட்டிவாக இருக்கணும். அதாவது ஆன்லைனில் ஏர்ன் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பதில் கண்டிப்பாக முடியுன்றதான். முடியாமலாம் இல்லை, இதுக்கு நான் கேரண்டி. இப்போது இதுக்கு இப்போ இந்த அளவுக்கு ரெவன்யூ வரணும்னா எவ்வளோ நாள் தெரியுமா ஒர்க் பண்ணணும்? நீ ஒரு வருஷத்துக்கு 3000 ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணணும். உங்கள் வெப்சைட்டுக்கு மினிமமாக டொமைன் அத்தாரிட்டி 50க்கு மேலே இருக்கணும், டொமைன் ரேட்டிங் 40க்கு மேலே இருக்கணும். தென் உங்கள் வெப்சைட்டுக்கு குவாலிட்டியாக பேக்லிங்ஸ் பார்த்தாச்சுன்னா 1,00,000 பேக்லிங்க் வச்சு கம்பல்சரி தேவைப்படும். 3000 ஆர்டிக்கல் ஒரு வருஷத்துக்கு நீ போடணும் அப்படின்னும் போது ஒன்றுக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ் டிராஃபிக், சரிங்களா? அதை விட்டுருங்க. இதுவே நீங்கள் இந்தியாவை டார்கெட் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட சோஷியல் மீடியா குரூப்ஸ் இருக்குது, டெலகிராம் குரூப்ஸ், இந்தமாரி ஃபாலோவர்ஸ் குப்பை மாதிரி இருக்குன்னா இதை விட 5 மடங்கு அதிகமாகவே சம்பாதிக்க முடியும். நான் மறுபடியும் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே நீங்கள் வேலை செஞ்சால் மட்டும்தான் ஆன்லைன் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்குமா தவிர நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டா கிடைக்கும்னு பார்த்தாச்சுன்னா கிடைக்காது. இதனால் வந்து ஷேர் மார்க்கெட்டை நண்பா நம்ம ஸ்டாக்ஸ் வாங்கி ஹோல்டு பண்ணிவிட்டு இன்றைக்கி ₹200 வாங்குகிறோம், 2 வருஷம் கழிச்சு போய் பார்த்தா அது ₹400 500 அப்படியே வந்து மல்டிப்ளை ஆகி நிற்கிறதுக்கு. ஆக்சுவலி ஷேர் மார்க்கெட்டுன்னு சொன்னோடனே நான் வந்து இப்போ புதுசாக என்ட்ரி ஆகியிருக்கேன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்குள்ளே. என்ன கூட சேர்ந்து நீங்கள் சர்வே பண்ணுங்கள், சரிங்களா? நான் முடிஞ்ச என்னுடைய
ஜெராதா டிமார்ட் அக்கௌண்ட்டுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்ன கூட சேர்ந்து சர்வ் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு பின்னாடி எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு உங்களை நான் டீச் பண்ணி கொண்டு போயிடுவேன். சரிங்களா? தென் உங்களுக்கு வந்து பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு உங்களால் ஏர்ன் பண்ண முடியலை அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு டிமார்ட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டு மாதத்துக்கு 500வோ 1000ரூபாவோ எஸ்ஐபிலாம் பண்ண வேண்டாம். என்னோடய ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா எஸ்ஐபி வேண்டியதில்லை. ஏன்னா எல்லா மாதம் உங்களால் அமௌண்ட்டு கட்ட முடியாதுன்னு தெரியாது இல்லை யாராருக்கும். எதனா ஒரு ஸ்டாக்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஒரு டாட்டா மோட்டார்ஸ் அந்தமாரி ஒரு நல்ல கம்பெனியோட ஸ்டாக்ஸு அப்பப்போ 1000-500 கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா முடியாத பட்சத்தில் அன்றைக்கே நம்ம விற்றுட்டு கூட ஒரு 2 டேஸில் கேஷை நம்ம வந்து மாற்றிட முடியும். ஆனால் அங்கே ஆன்லைன் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் 10,000 கொடுக்குறதுனா அதோட முடிஞ்சு வச்சு நான் இருக்கிற வரைக்கும் என்னால் சப்போர்ட் கொடுக்க முடியும். நீ இப்போ 1 இயருக்குள்ளே நீ எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா நீ இன்ட்ரெஸ்ட் இருந்து கற்றுக்கணும். நீ பாட்டுட்டு மாதம் மொத்தம் 2 ஆர்டிக்கிள் போட்டுட்டு அதோட போயிடுவேன். திரும்பி 2வது வரவே மாட்டேன். நான் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேன். கேட்டால் நான் காலேஜ் போகிறேன், வீட்டு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரீசன் ஏன் அதை நம்ம அப்படி சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் எங்கிட்ட அப்படி சொல்கிறாங்களே ஆனால் பண்ணட்டும். ஸோ இது போலலாம் காரணமே இருக்கக்கூடாது. ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா வேலை செய்யணும். நான் வேலை செய்ய மாட்டேன், பட் அப்படி தான் எனக்கு ரெவன்யூ வரணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நமக்கான ஸ்டாக்ஸ் வந்து எந்தெந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதோ கொஞ்சம் மார்க்கெட்டிங் வந்து லோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஸ்டாக்ஸை வாங்கி ஹோல்டு பண்ணி அது நல்ல ஒரு ப்ராஃபிட் வர்றப்போ விற்கலாம். அப்படின்னா ஒரு லாங் டைம் 3 to 5 இயர்ஸ்க்கு எதனா ஒன்று. இப்போ நிஃப்டி 50 இருக்குது, அதேமாரி மிட் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்குது, அதுமாரி நிறைய இருக்குது. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சது மட்டும் நான் ரிசர்ச் பண்ணதை மட்டும் தான் இப்போதைக்கு மட்டும் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு நல்ல ஃபண்டை செலக்ட் பண்ணி அதில் மந்த் ஆனால் 1500 அப்படி போகும்போது அது உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 8 to 10% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதாவது இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு அது பத்திரமா இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக மாற்றி கொடுக்கறதுக்கு ஒரு வழியினாவும் அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் மட்டுமே ஏர்ன் பண்ணணும், நான் அமௌண்ட் எங்கேயும் செலவு பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது அப்படின்னா தயவு செஞ்சு வரவே வராது ஆன்லைன் ஃபீல்டுக்குள்ளே. ஏன்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்க்குறதெல்லாம் அமௌண்ட்டாக தான் செலவாகும். ஓகேங்களா? 6 மாதம் ஏன் செலவு பண்ணுறேன், எதுக்கு செலவு பண்ணுறேன்னு உனக்கு புரியாது. அதுக்கப்புறம் தான் புரியும். ஓஹோ இதுக்கெல்லாம் இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணட்டா நான் ப்ரீமியம் தீம்ஸு போகிறேன்னா இப்போ ஃப்ரீ தீம்ஸு அந்த அளவுக்கு ஒருத்தர்லன்னு சொல்லி கேட்பீங்க. அப்படி கிடையாது நண்பா. இப்போ வந்து இங்கே ப்ரீமியம்னாவே என்ன, அதில் ஏதோ ஒன்று இருக்குடா, இதுதான் கான்செப்ட்டு. ப்ரீமியம்னாவே அது வந்து ஒன்று பர்ஃபார்மன்ஸ் வைஸில் பெஸ்ட்டாக இருக்கும், அப்படி இல்லைனா யூசர்ஸ்க்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதுதான் எப்படி சொன்னால் புரியுமோ அது போல் சொல்லிகிட்ருக்கேன். இங்கே ப்ரீமியம்னாவே அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு, ஃப்ரீனாவே அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு. ஓகேங்களா? இப்போ இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன், ஐஃபோனுக்கும் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கும் என்ன நண்பா வித்தியாசம், இதை மட்டும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ப்ரீமியத்துக்கு ஃப்ரீக்கும் வித்தியாசம் தெரியும். பட் நான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். பட் தெரிஞ்சுக்குங்க, இன்னும் உங்களுக்கு தெளிவாக இன்னுமே ஒரு இன்டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பேசியும் உங்களுக்கு ஏதாச்சும் புரியல அப்படின்னா ஒன்றும் பண்ணுறதுக்கே இல்லை, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா சேனலுக்கு கூடிய ஒரு 10 வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக புரியும். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நண்பா. பாய்.